சாய்ராம் உணவே மருந்து. வாங்க நாம் இன்றைக்கி சன்னா மசாலா தான் பார்க்க போகிறோம். கடையில் மசாலா வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு அதை விட சூப்பராக நம்ம செய்யலாம். வாங்க எப்படின்னு நம்ம பார்க்கலாம். பல்லாரி வெங்காயம் 4 வெங்காயம் நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. 5 ஸ்பூன் மட்டன் மசாலாவை முதலே வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சப்பொடி 1 ஸ்பூனு, மிளகா பொடி 1 ஸ்பூனு, கடல் பாசி, 2 ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சுண்டைக்காயை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 5 தக்காளி, 10 முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. வடைச்சட்டி அடுப்பில் வச்சு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஏலக்காய், கடல் பாசி, பிரிஞ்சி இலை நல்லா அதை ஒரு வணக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது நாங்கள் தட்டி போட்டிருக்குறோம். அடுத்தது வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது நல்லா செவக்க வறுக்கணும். நம்ம வறுத்து வச்ச மட்டன் மசாலா, மிளகா பொடி, மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற இதே நல்லா கிளறி விட்டுக்குங்க. அரைச்சி வச்ச தக்காளியும் முந்திரி பருப்பும் போட்டதை நான் அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்ட பின்னால் 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கிங்க. இது ஊற்றினா குழம்பு நல்லா ருசியாக இருக்குது. அளவான 1 லிட்டர் தண்ணி ஊற்றி ஒரு 1½ ஸ்பூன் கல் உப்பு போட்டு நாம் இப்போ கொதிக்கிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா குழம்பு கொதித்து கம்மியாகிடுச்சு. நல்லா தொலாவி விடுங்க. நம்ம வேக வச்ச சுண்டைக்கல்லையை நம்ம இதில் போட்டு கலக்கி நல்லா இதுவும் கொதிச்சுட்டு ஒரு 10-20 சுண்டைக்கல்லை எடுத்து கையிலேயே பிசைஞ்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிட்டிங்கன்னா குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. கிரேவி கெட்டியாக இருக்குது. நல்லா கொதிக்கிட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. மல்லித்தழையை போட்டு இறக்கி வச்சிடலாம். நம்ம வீட்டு சன்னா மசாலா ரெடி. மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா வாங்கினீங்கன்னா வெறும் வடைச்சட்டியில் போட்டு வறுத்து எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. சன்னா மசாலா விட நிறைய மசாலாவெல்லாம் இதில் போடல, வீட்டில் இருந்தே வச்சு செஞ்சுருக்கோம், சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.